ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான 7 டிப்ஸ் பார்க்க போகிறாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 1க்காக நான் வந்து 2 பழைய பேங்கிள்ஸ் வந்து எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி மெட்டல் பேங்கிள்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. இது கூடவே சின்னதாக பிளாஸ்டிக் மூடி ஒன்று எடுத்திருக்கேன். இந்த மூடியில் நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க்கர் யூஸ் பண்ணி 2 கார்னரில் இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்க அந்த இடத்துல மட்டும் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் மாதிரி நம்ம ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 சைட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக போட்டுறாதீங்க. நான் போடுற மாதிரி திட்டமாக போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த பேங்கிள்ஸை இந்த ஹோல்ஸில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த பேங்கிள்ஸை உள்ள டைட்டாக இன்செர்ட் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி இன்னொரு சைட்லயும் நம்ம க்ளூ அப்ளை பண்ணிட்டு அந்த பேங்கிள்ஸை வந்து இன்செர்ட் பண்ணி ஒட்டி விட்டுறலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான டிஷ்யூ பேப்பர்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு டைனிங் டேபிளில் கூட இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர்ஸை ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஸ்டாண்டில் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு. பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபோல்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்க அந்த டிஷ்யூ பேப்பர்ஸ் அந்த ஸ்டாண்டில் வச்சு அழகாக வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட நீங்களும் இதே மாதிரி உங்களுடைய டைனிங் டேபிளில் டிஷ்யூ பேப்பர்ஸை வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த டிஷ்யூ பேப்பர் ஸ்டாண்ட் வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாங்க. துணிலாம் வாங்கினா கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த பேக் தான். ஸோ அதனுடைய கைப்பிடியை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பேக்குடைய ஒரு லேயரில் மட்டும் இந்த மாதிரி ஒரு 6 சென்டிமீட்டர் அளவுக்கு கேப் விட்டு நீங்கள் கட் பண்ணி அந்த போர்ஷனை மட்டும் ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி நான் ரிமூவ் பண்ணுற மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க. அடுத்தது நான் வந்து கட்டைப்பையுடைய ஸ்டிக் எடுத்துருக்கேங்க. அந்த ஸ்டிக்கை உள்ளே இன்செர்ட் பண்ண எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊசி யூஸ் பண்ணி இந்த மாதிரி நான் தைக்கிற மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நாட் போட்டு அந்த கயிறை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த ஸ்டிக்கை வந்து இதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணி விட்டுடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அந்த ஹோல்ஸ் வழியாக உள்ளே வச்சு அழகாக இன்செர்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நம்ம அதே ஊசி நூலை யூஸ் பண்ணி மேலே வந்து ஹேங் பண்ணுறதுக்கு கயிறு கட்டி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எடுக்கும்போதே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி கயிறை பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வெயிட் வந்து ரொம்ப நல்லாவே தாங்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி 2 சைட்லையுமே நாட் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா கயிறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான புக்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஆர்கனைசரை உங்களுக்கு தேவையான இடத்துல இந்த மாதிரி ஹூக்கில் ஹேங் பண்ணி விட்டுருங்க. ஹேங் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு தேவையான புக்ஸ் எல்லாத்தையுமே இதுக்குள்ளே போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 6லேருந்து 7 புக்கு வரலும் இதுக்குள்ளே போட்டு நம்மளால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தேவைப்பட்ட நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்பர் 3 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3ல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் வச்சிருக்கக்கூடிய பாத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா துரு பிடிச்சி போயிடுங்க. ஸோ இந்த மாதிரி துரு கரையை எப்படி வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சால்ட் எடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த சால்ட்டை வந்து எந்த இடத்துலலாம் துரு கரை இருக்கோ அந்த இடத்துலலாம் ஃபஸ்ட்டு லைட்டாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிடுங்க. அதுக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா தின்னர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி நல்லா வந்து தேய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னா அந்த துரு கரை ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் ஆயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். 99% வந்து உங்களுக்கு கிளியராக வந்து ரிமூவ் ஆயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக வந்து க்ளீன் ஆகுதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு 1 டைம் சால்ட் போட்டுட்டு தின்னர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிடுங்க. அப்படியும் போகலை லைட்டாக இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக தின்னர் ஆட் பண்ணி க்ளீன் பண்ணி ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா தின்னரும் சால்ட்டும் யூஸ் பண்ணி சூப்பராக ஸ்க்ரப் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துட்டேங்க. நான் வந்து தண்ணி ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணவே பண்ணல. தின்னரையும் சால்ட்டையும் மட்டும் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம நார்மல் வாட்டர் எடுத்துக்கலாம். அந்த வாட்டரில் ஃபஸ்ட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா எப்பவும் யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் விம்பார் யூஸ் பண்ணி அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்தீங்கன்னா துருக்கரை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கரையுமே வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. லைட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அதிகமாக துரு பிடிச்சிருக்கக்கூடிய பாத்திரங்களை ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாங்க. இந்த மாதிரி பழைய கட்டைப்பையெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய கட்டைப்பையை இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், அந்த கட்டைப்பையுடைய ஒரு சைடில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூடவே நான் வந்து பழைய கிளாத் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு பழைய சுடிதார் தான். அந்த சுடிதாருடைய பாட்டம் போர்ஷனை மட்டும் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோங்க. பாருங்கள், நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த கட்டைப்பையுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி இந்த கிளாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அந்த சுடிதாருடைய 2 லேயரையுமே கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. பாருங்கள், இந்த மாதிரி கீழ் லேயரையும் மேல் லேயரையும் ஒன்றா சேர்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த 2 லேயரையும் கட்டைப்பையிலிருந்து கட் பண்ணி வச்சுக்கோ இல்லைங்களா, அந்த போர்ஷன் கூட சேர்த்து நம்ம ஸ்விட்ச் பண்ணி எடுக்க போகிறோங்க. பாருங்கள், கட்டைப்பையிலிருந்து கட் பண்ணியிருக்க அந்த போர்ஷனை கீழ்ப்பகுதியில் வச்சுருங்க. மேல் பகுதியில் அந்த கிளாத்தை போட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நீங்கள் ஒரு கனமான ஊசியும் நூலும் யூஸ் பண்ணி ஸ்விட்ச் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 4 சைட்லையும் நான் தைக்கிற மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிடலாங்க ஃப்ரெண்ட். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து
4 சைட்லேயும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் லூஸாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப டைட்டாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. அந்த காட்டன் கிளாத் வந்து ரொம்ப சுருங்கி இருந்தாலும் கூட அந்த சுருங்கி இருக்கக்கூடிய அந்த சுருக்கமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மேட்டுக்கு ஒரு தனி லுக்கை கொடுக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் கிளாத்தை வந்து அயன் பண்ணி யூஸ் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. நீங்கள் எடுத்துருக்க அந்த காட்டன் கிளாத்தை அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் ஏதாச்சும் எடுத்துக்கோங்க. அந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி ஊதுவத்தியை வச்சு குட்டி குட்டியாக ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் வந்து சென்டர் பகுதியில் போடலை, ஓரத்தில் மட்டும் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாக்ஸை நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாமான் தேய்க்கிற சோப்பு, அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரப்பர் இதெல்லாம் வச்சு இதில் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதில் வந்து தண்ணி வந்து உள்ளே நிற்காது. நம்ம ஹோல்ஸ் போட்டிருக்கிறதால தண்ணி ஃபுல்லாக வெளியே வந்துடும். யூஸ் பண்ணவும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 6 பார்க்கலாங்க. நான் வந்து எம்டி சந்தன டப்பா எடுத்திருக்கேன். அதனுடைய ரேப்பர்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ணக்கூடிய கற்பூரம், பாக்கு, மஞ்சள் தூள், குங்குமம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இதில் என்ன போட்டு யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா குங்குமம் போட்டு வச்சுக்க போகிறேன். இனிமேல் சந்தன டப்பா காலி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுறாதீங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு பொருளாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். டிப்ஸ் நம்பர் 7 பார்க்கலாங்க. நம்ம வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு பாய் வந்து ரொம்ப நாளைக்கு பிஞ்சு போகாமல் கிழியாமல் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு நம்ம எப்படி இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிளாஸ்டிக் பாய் மட்டும் இல்லைங்க, நம்மக்கிட்ட கோரப்பாய் இருந்தாலும் இதே மாதிரி அழகாக ரோல் பண்ணி அந்த ஆர்கனைசரில் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்காக நான் வந்து ரோப் வந்து எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி கனமாக இருக்கக்கூடிய ரோப்பாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த ரோப்பை ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி 2 ரோப் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுட்டு அந்த 2 ரோப்பையும் தனித்தனியாக நாட் போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தனித்தனியாக மேலே வந்து பார்த்தீங்கன்னா நாட் போட்டு எடுத்துக்கோங்க. கீழே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி யூ ஷேப்பில் இருக்கணும். மேலே மட்டும் நாட் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு தேவையான இடத்துல 2 ஹூக் வந்து கொஞ்சம் தூரமாக அடிச்சுக்கோங்க. பாயுடைய லெங்க்த்துக்கு ஏற்ற மாதிரி இந்த ஹூக் வந்து அடித்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கயிறை வந்து அந்த ஹூக்கில் வந்து ஹேங் பண்ணி விட்டுட்டு நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்க பாய் எல்லாத்தையுமே இதுக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எடுத்துருக்கக்கூடிய அந்த ரோப்பில் வந்து இன்னும் கூட 2 பாய் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். என்கிட்ட 2 பாய் தான் இருந்துச்சு. அந்த 2 பாயுமே நான் உங்களுக்கு ரோல் பண்ணி அழகாக இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஹேங் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தைங்க வந்து எடுத்து இதை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க. இந்த பாயை நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த மாதிரி நம்ம அழகாக ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.